ஸோ வெல்கம் டு ஸ்பிரிட் ஷோ. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நம்ம வந்து காதலை பற்றி பேசுகிறேன்னா எப்படி? ஸோ இன்னைக்கு இருக்கிற மெஜாரிட்டியான லவ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து சின்சியராக லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப் ஏற்படுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட்டுக்கிறாங்க. அதனால வந்து நிறைய பேர் வந்து பிரிஞ்சு போகிறாங்க. ட்ரூவா லவ் பண்ணவங்களே வந்து ரொம்ப நாள் வந்து பழகிட்டு அனோனியமா இருந்துட்டு, ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்தினால ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற புரிதல் வந்து இல்லாத காரணத்தினால நீ வந்து பிரிஞ்சுட்டு அவங்க வந்து பிரிஞ்சு வாழ்றாங்க. அதை வந்து பெருசா சாக்ரிஃபைஸ் நினைச்சுக்கிறாங்க. பிளஸ் வந்து என்ன அப்படின்னா நிறைய விதமான, இப்ப நம்ம காதல்னு எடுத்துட்டோம்னா நிறைய விதமான காதல் இருக்கு. அதுல ரொம்பவே வந்து நம்ம சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம அவங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னா பிரிஞ்சு அவங்க வந்து வேற ஒரு லைஃபை வந்து இன்வால்வ் ஆகி போறத அவங்க அக்செப்ட் பண்ணி வாழ்றத வந்து சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்றோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் நிறைய பேர், ஏன்னா அது வந்து வாழ்ற நம்ம வந்து நமக்கானவன் நினைச்சு நம்ம ஒரு விஷயத்த நம்ம நிறைய இமேஜின் பண்ணி வச்சிருப்போம். அது வந்து ரியாலிட்டியில நடக்கும் போது அவங்க இல்லாம நமக்கு இன்னொரு பார்ட்னர் கிடைக்கும் போது அதை நம்ம மறந்துடலாம். பட் அவங்களோட ஞாபகங்கிறது வந்து நமக்கு எப்பவுமே அது ஹிட் ஆகிட்டே இருக்கும். அந்த காதல் வந்து சாகிறது இல்லை, நம்ம நினைவுகளால நம்மளை வந்து சாகடிக்கும். அது உண்மைதான். பட் அது இல்லாத இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, சாக்ரிஃபைஸ் இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா இதை தாண்டி ஒரு புனிதமான ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மேரேஜ் ஆயிட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு 2 இயர்ஸ் வாழ்றாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். இன்கேஸ் ஃபேமிலி ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைம்ல அவங்க ஏதோ ஒரு விஷயத்தினால தவறிடுறாங்க அப்படின்னா, இப்போ அந்த பையனோ அந்த ஒரு ஆணா இருக்கட்டும் இல்ல ஒரு பெண்ணா இருக்கட்டும், அவங்க தனியா தான் வாழ போறாங்க. அந்த இடத்துல அவங்க நினைச்சிருந்தா ரீமேரேஜ் பண்ண முடியும். ஆனா அவங்க வந்து தன்னோட லைஃப் பார்ட்னர் அவங்க தானே டிசைட் பண்ணி வாழும்போது தன்னோட அந்த என்னவள் அந்த இடத்துல வேற ஒருத்தரை வச்சு பார்க்க அவங்க இமேஜின் கூட பண்ணி பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ரியல் லவ் ஆஃப் சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா இன்னொரு மேரேஜ் வந்து, ஏன்னா இன்னைக்கு கல்யாணம்ன்ற ஒரு விஷயத்த வந்து எதுக்காக திணிக்கப்படுது அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல வந்து ஒருத்தரோட துணை இல்லாம வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் கல்யாணம்னு ஒன்னே புகுத்தப்படுது. ஆனா அந்த கல்யாணம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பிடிக்காம கல்யாணம் பண்ணா கூட ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட தான் இருந்தாகணும். நம்ம லைஃப்ங்கிறது அவங்களோட தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்ப நீங்க 2 பிடிக்காத இல்ல ஆப்போசிட் கப்புள்ஸை வந்து நீங்க பேர் ஆஃப் கப்புள்ஸை நம்ம சேர்த்து வச்சாலும் அவங்க நாளாக அவங்க 2 பேருக்குள்ளதான் எல்லா விஷயமா இருந்தாலுமே வந்து ஒரு தொடர்புடையதா இருக்கும். அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அந்த 2 பேரால 2 விஷயத்த எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட தான் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களுக்கே தெரியாம ஒரு இனம் புரியா ஒரு அன்பு வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வரும்போது லவ் மேரேஜ் பண்ணிருந்தாங்களோ இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருந்தாங்களோ, அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு அவங்க தான் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டைம் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன், அவங்கள விட்டு தன்னை விட்டு இந்த வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்ப அந்த ரீமேரேஜ் பண்ணாம ஒரு லைஃபை லீட் பண்றாங்க பாத்தீங்களா? சொசைட்டில ரொம்பவே கஷ்டமான விஷயம் அது. ஏன்னா ஒருத்தவங்க இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும், அந்த ஆண் வந்து தன்னவள், அதாவது என்னன்னா அவரோட மனைவியை இழந்துட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணாம அந்த லைஃபை லீட் பண்ணி கொண்டு போறாருன்னா அவளோட நினைவுகளை மட்டுமே வச்சு அவர் வந்து கொண்டு போவாரு. அது உண்மையிலே புனிதமான காதல்னா அதான் அர்த்தம். ஏன்னா சாக்ரிஃபைஸ் ஆஃப் லவ்ங்கிற ரியல் மீனிங் அதான். அதுவே வந்து ஒரு பெண்ணா இருந்தேன்னா அது அதுக்கும் ஒரு படி மேல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல அவ்வளவு ஒரு தூண்டல்கள் சிண்டல்கள் இருந்தும் அவர் அந்த ஒரு கணவரோட இடத்துல வேற யாரையுமே வச்சு பார்க்க முடியாத ஒரு இருக்கு பாத்தீங்களா? அந்த அளவுக்கு நம்ம வந்து வேற எந்த இதுவுமே சொல்ல முடியாது. சோ இப்படிப்பட்ட நபர்களும் நம்ம உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அப்பேற்பட்டவர்களுக்கான ஒரு சமர்ப்பணமா இந்த வீடியோ இருக்கட்டும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஆல்.